அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு, பொன்முடிக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்ய நேரம் கேட்ட முதல்வர், டெல்லி சென்ற தமிழக ஆளுநர், பதவியேற்பு தாமதமாவது ஏன்? இந்த தலைப்பில் தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நாம் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திமுகவிலிருந்து திரு சையது ஹஃபீஸ் அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் அவர்கள் வணக்கம். எழுத்தாளர் ராம்கி அவர்கள் வணக்கம். நம்மோடு தனியரசு முன்னாள் எம்எல்ஏ அவரும் இணைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். தனியரசு, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். பொன்முடி அவர்களுக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்யணும் அப்படின்னு நேரம் கேட்டிருக்கிறார் முதலமைச்சர். இது ஒரு தனி நிகழ்வு. ஆளுநர் டெல்லி சென்று இருக்கிறார், இது தனி நிகழ்வு. இது ரெண்டும் தனித்தனி நிகழ்வு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, அல்லது இதற்கு பின்னணியில் அரசியல் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதா? எப்படி பார்க்குறீங்க தனியரசு? இதுல 100 விழுக்காடு இதற்கு பின்னணியில் அரசியல் இருக்கிறது. குறிப்பா நீங்க ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட நெருக்கடி, அதையொட்டி கூவத்தூரில் 122 சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய ஆதரவோடு சின்னமா பொதுச் செயலாளராகவும் முதல்வராக நான் எல்லாரும் ஒப்புதல் தெரிவித்து ஆளுநர்கிட்ட நேரம் கேட்ட போது, அப்போதைய ஆளுநர் இதே மாதிரி ஒரு வார காலம் போய் வெளியே அவர் மகாராஷ்டிராவில் இருந்தாருனாங்க, அல்லது எங்க இருந்தாருன்னு கூட அவர் தலைமறைவாகிற அளவுக்கு போய் வெளியிருந்தாரு. அப்புறம் பிறகு அது தீர்ப்பு வர வரைக்கும் காத்திருந்து, தீர்ப்பு வந்த பிறகு அவர் சிறை செல்ல நேரிட்டதுலதான் எடப்பாடி அரசியல மாறிச்சு. அப்ப நீங்க ஆளுநர்கள், நீதிமன்றம், ஒன்றிய உள்துறை அமைச்சர் அல்லது ஒன்றிய அரசு அதிகாரங்கள் இப்படி சாசன முறை அமைப்புகளுக்கு மாறாக தன்னுடைய அரசியல் சுய வெறுப்புகளுக்கு எதிராக அதன் அடிப்படையில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அரசியலை, அதிகாரத்தை, சட்டத்தை வளைக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இதை இதுல நீங்க எந்த அடிப்படையில சந்தேகம் கொள்றீங்க? ஆளுநர் மாளிகை தரப்புல அதிகாரப்பூர்வமற்ற வகையில நமக்கு கிடைக்கிற தகவல், இந்த பயணம் முன்பே திட்டமிட்டது அப்படின்லாம் சொல்றாங்க. உங்களுக்கு எங்கிருந்து இந்த சந்தேகம் வருது? வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு போறாரு அப்படின்றது. ஐயா, இப்ப நீங்க ஆளுநர் விமான நிலையத்துக்கு போற வழியில, நான் இந்த மாதிரி கிளம்பிட்டேன், விமான நிலையத்துக்கு போறேன், டெல்லி அவசரமா அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உடனே பொன்முடியும் நீங்க வாங்கன்னு சொல்லியிருந்தா பொன்முடி போறாரு. 5 நிமிடம் இல்லை, ஒரு 2 நிமிடம் தான். அந்த பேப்பர்ல 4 வார்த்தைகள் படிக்க வரைக்கும் நம்ம தெரியாத ஐயா. பதவி பிரமாணம்லாம் முதலமைச்சர்களுக்கெல்லாம் கோவாவில், நம்ம பல்வேறு வடகிழக்கு மாநிலங்கள்ல, இப்ப சமீபத்தில் மகாராஷ்டிராவில், ஜார்க்கண்ட்ல எல்லாம் எப்படி நடக்குது? உடனடியா ஆளுநரே வீட்டுக்கு போய் கூட பண்ணி வச்சுட்டு வர்றாரு. அது நீங்க அவ்வளவு சாதாரணமா அரசியலை இவர்கள் விருப்பத்திற்கு 24 மணி நேரம் இயக்குகிற ஆற்றலை பெற்று இருக்கிற ஒன்றிய பாஜக அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசுன்னு நான் பிரிச்சு பார்க்கல. நீங்க இதுல தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்களினுடைய இறையாண்மையை கொண்டிருக்கிற ஒரு மாண்புமிகு முதலமைச்சரினுடைய பரிந்துரையை ஆளுநர் ஏற்று உடனடியாக அந்த பதவி பிரமாணத்தை செய்து வைக்க வேண்டியது என்பது கட்டாய கடமை. அந்த கடமையிலிருந்து, அந்த மரபுகளிலிருந்து, மாண்பிலிருந்து, ஜனநாயக முறை அமைவுகளிலிருந்து அதில் தன்னை விடுவித்துக் கொண்டு ஆளுநர் RN ரவி வெளியேறுகிறார், விலகி செல்லுகிறார். மாநில உரிமை பிரச்சனையா பாக்குறீங்களா? இதுல அவர் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தால், ஒருவேளை அவரோட கலந்து ஆலோசித்து விட்டு அவருக்கான நேரத்தை கேட்டுட்டு முதல்வர் முடிவுக்கு வந்திருக்கலாம் இல்லையா? அப்படி நீங்க யோசிக்கலையா? இது மாநில உரிமை பிரச்சனையா பாக்குறீங்களா? கட்டாயமாயமாயா, இப்ப மாநில உரிமை தான் இது. இப்ப மாநிலத்தின் மாண்புமிகு முதல்வர் தன்னுடைய அரசியல் சாசனப்படிதான் அவர் பதவியில் இருக்கிறார். அப்படி பதவியில் இருக்கிற ஒருவர் தன்னுடைய சட்டமன்ற சகாக்களில், சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவர், சட்டமன்ற உறுப்பினர்னா யாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர். அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரை தன்னுடைய அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்வதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆளுநருக்கு பரிந்துரை செய்கிறார். ஆளுநர் அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டியதுதான் இங்க இருக்கிற இதுதான் சட்ட முறை அமைப்பு. அவருடைய சட்டபூர்வமான கடமை அது, அல்லது அவருடைய வேலை, அல்லது அவருடைய பணி. இதுக்கு தான் அவருக்கு சம்பளம் தர்றாங்க. இதுக்கு தான் அவ்வளவு பெரிய ஆளுநர் மாளிகை எல்லா ஊர்லயும் ராஜ்யம். அவரு மறுக்கலையே தனியரசு. இப்ப முதலமைச்சர் நேற்று இரவோ அல்லது இன்று காலையோ
பதவி பிரமாணம் நடத்துங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறார். அவர் ஒண்ணு நான் பண்ண மாட்டேன்னுலாம் சொல்லல, அவரு டெல்லிக்கு போயிருக்கிறார். இதுல எப்படி நீங்க சந்தேகிக்கிறீங்க? இல்ல ஐயா இப்ப நம்ம ஒரு புகழ்பெற்ற நம்ம தொலைக்காட்சி, புகழ்பெற்ற ஒரு மூத்த நெறியாளர் விஜயனையால் தெரியாதது இல்லை. அதாவது தாமதிக்க வேண்டிய அவசியம் அல்லது அலட்சியப்படுத்த வேண்டிய அவசியம் ஆளுநருக்கு எங்கிருந்து வந்தது அப்படி என்றால் அதுதான் அரசியல். அது மட்டுமல்ல, இப்ப நீங்க அவரு நான் பண்ண மாட்டேன்னு சொன்னார்னா கூட நம்ம நீதிமன்றத்தை அணுகியிருப்பாங்க. இந்த தாமதத்தையே கூட தமிழ்நாடு அரசு அல்லது முதல்வர் உச்ச நீதிமன்றத்தை இன்னைக்கு கூட அவருடைய தலைமை நீதி அரசர் ஐயா சந்திரசூட் அமர்வுக்கு இன்னைக்கு கொண்டு போயிருக்கணும். ஐயா நான் இந்த மாதிரி ஒரு பரிந்துரை செய்தேன், தேர்தல் எந்த நேரத்தில் அறிவிக்கப்படலாம், தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டால் 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டால் அதற்கு பிறகு பதவி பிரமாணம் செய்து வைப்பது என்பது சட்டபூர்வமாக சாத்தியமில்லை என்பதனால் நீங்க இப்பொழுதே நான் நேற்றே கடிதம் கொடுத்துட்டேன். இன்று அவர் ஒரு 2 நிமிடம் ஒதுக்கி முதலமைச்சருடைய பரிந்துரையை ஏற்று ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைக்காமல் பொறுப்பை தட்டி கழித்து விட்டு டெல்லி செல்லுகிறார். ஆகவே இது கடமை தவறி இருக்கிறார். ஆகவே நீங்க எங்களுக்கு இதுல தீர்வு, எங்களுக்கு நீதி வேணும்னு இன்னைக்கு அமர்வுக்கு போயிருந்தா அமர்வு இன்னைக்கு வெளிப்படையா பேசியிருந்தா ஆளுநர் சொல்லி இருந்தா போயிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லாம இருக்கிறார் அப்படின்றீங்க. நீங்க 2 சம்பவத்தை கோடிட்டு காண்பிக்கிறீங்க தனியரசு. இப்ப திருமதி சசிகலா அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதுல சட்டப்பூர்வமான சிக்கல் இருந்ததா அவர் தரப்புல பேசினவங்க சொன்னாங்க. பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்யறதுல என்ன சிக்கல், ஆளுநர் என்ன சொல்ல வரா அப்படின்னு நீங்க கருதுறீங்க? இல்ல அதுலயும் இப்ப அப்படி ஒரு சிக்கல் ஆளுநருக்கு இருக்கிறதையும் நான் உணர்றையா அவதானிச்சேன். நான் இன்னைக்கு மிக மூத்த உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர்கள் எல்லாம் இந்த ஐயா பொன்முடிக்கு தந்த தண்டனை, அதாவது தீர்ப்பை அவர்கள் நிறுத்தி வைக்கல, தண்டனையை மட்டும் தான் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆகவே தண்டனையை நிறுத்தி வைப்பதனால் ஒருவர் மீண்டும் அமைச்சர் பதவியை அல்லது பொறுப்பை இந்த மாதிரி பதவி வகிக்க முடியுமாங்கிற ஒரு வினாவை ஒரு நீதியரசர் எழுப்பினாரு. நம்ம ஐயாவும் பார்த்திருப்பீங்க. அது அப்படி பார்த்தாயா இப்ப அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்ற பேரவை செயலகத்தால் அதனுடைய பேரவை தலைவரால் அவர் சட்டமன்ற உறுப்பினராக அவர் மீண்டும் அவருக்கு பதவி வழங்கப்பட்டு விட்டது. அப்ப ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒருவர் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பதில் எந்த சட்டபூர்வமான நெருக்கடியும் இல்லை. ஆனால் ஆளுநர் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏற்கனவே இவருடைய துறையில் தொடர்புடைய, அதாவது இவர் வேந்தர், அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர். அப்ப அவர் ஒரு கடுமையான ஒரு சித்தாந்தவாதி பொன்முடி, தனக்கு கடுமையான நெருக்கடியை தந்தவர், எனக்கு சவாலாக இருந்தவர் பொன்முடி என்பதனால் பொன்முடி மீண்டும் இந்த பொறுப்புக்கு வரக்கூடாது என்பதில் திட்டமிட்டு ஆளுநர் இதை தாமதிக்கிறார் அல்லது புறக்கணிக்கிறார். பெரிய உள்நோக்கம் கூட கிடையாது தனியரசு. உங்கள் பார்வையில ஒரு பெரிய உள்நோக்கத்தை கற்பிச்சிருக்கிறீங்க. அதற்கு பின்னணியில சித்தாந்த மோதல் கூட இருக்குன்னுலாம் சொல்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம், காத்துருங்க. கார்த்திகேயன், இப்போ ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து வெளிப்படையா எந்த விஷயமும் வரல. இப்ப ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட டெல்லி பயணம் என்பது கூட அதிகாரப்பூர்வமாக வந்துதா அப்படின்றதும் தெரியல. இதுல முதலமைச்சர் இப்படி ஒரு கோரிக்கைனா ஆளுநர் டெல்லிக்கு போறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம இருக்குமா? ஏன்னா நிறைய நெட்வொர்க் இருக்கு, அவங்களுக்குள்ள தகவல் தொடர்புல நிறைய பேர் பணியாற்றக்கூடிய சூழல்ல முதல்வர் எந்த அடிப்படையில் நேற்று இரவோ அல்லது இன்றைக்கு காலையிலேயோ பதவி பிரமாணம் செய்யுங்கன்ற அந்த கோரிக்கை எப்படி வச்சிருப்பாரு? ஆளுநருடைய பிரதான கடமை என்னது? ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். இங்கே அவர் பேரில் ஒரு அரசு நடக்குது. அந்த அரசு நல்லா சிறப்பாக நடக்கணும் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்றத்திற்கு அமைச்சர்கள் இருக்கணும் அப்படின்றத அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவர் கடமை ஆற்றணும். அதுதானே அவர்களால் தவிர்க்க முடியாத ஒரு தனிப்பட்ட காரணங்களாகவோ இல்லை முக்கியமான ஒரு அலுவல் காரணத்திற்காக டெல்லி விரைந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏற்கனவே திட்டமிட்டிருக்கலாம். நான் கேட்பது, ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்றத்திற்கு ஒரு அமைச்சரை நியமிக்கிறத விட ஒரு ஆளுநருக்கு பெரிய கடமை அதை விட என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். இல்ல இப்ப இப்படி பார்க்கலையா, ஏற்கனவே திட்டமிட்ட பயணம், இதையெல்லாம் தெரிந்து கொண்டு முதலமைச்சர் அவருக்கு ஏற்றார் போல தோதாக ஒரு நேரம் குறிச்சிருக்கலாம் இல்லையா? அப்படி பார்க்கலையா நீங்க? இங்கே இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அமைச்சராக்கணும்னு ஒரு முதலமைச்சர் கோரிக்கை வைக்கும் பொழுது அரசியல் சட்டம் 164வது பிரிவின்படி ஒரு முதலமைச்சர் பரிந்துரைக்கக்கூடிய நபரை அமைச்சராக நியமிப்பது தான் ஒரு ஆளுநருடைய கடமை. அதில் அவர் தனிப்பட்ட விருப்ப இடமே கிடையாது ஆளுநருக்கு. சட்டம் அதுதான் சொல்லுது. அப்போ ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, ஒருத்தரை பதவி பிரமாணம் பண்ணி வைங்க, இன்றோ நாளையோ பண்ணி வைங்க அப்படின்னு கேட்குறாருன்னா, நான் தான் சொல்கிறேன், ஒரு தனிப்பட்ட தவிர்க்க முடியாத ஒரு பர்சனல் ரீசன் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, அந்த மாதிரி காரணங்களுக்காக நான் ஒரு நாட்கள் கழித்து செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சருக்கு தகவல் அனுப்பியிருந்தால் பரவாயில்ல, இல்லை சபாநாயகர் மூலமாகவோ இல்லை முதலமைச்சர்கிட்ட தான் அனுப்பணும், அப்படி இருந்தால் பரவாயில்ல.
நீங்கள் வந்து நான் ஏற்கனவே திட்டமிட்டுட்டேன் அதனால் நான் டெல்லிக்கு போகிறேன்னா ஒரு அமைச்சரை நியமிக்கிறதை விட வந்து உங்களுக்கு தலையாய கடமை வேற எங்கன்னு இருக்குது. நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுற கான்ஸ்டியூஷனல் டியூட்டி இங்கே உங்களுடைய அமைச்சர் நியமிப்பது, முதலமைச்சரை நியமிப்பது, இதெல்லாம் தான் உங்களுடைய முக்கியமான வேலை. இதை விட முக்கியமான வேலை அதை தான் சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் தவிர்க்க முடியாமல் இருந்த எமர்ஜென்சினா நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஹெல்த் எமர்ஜென்சி இருக்குது, இல்லை பர்சனல் எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா வந்து இம்பார்ட்டன்ட் நேஷனல் எமர்ஜென்சி இருக்குது, அதனால் நான் போய் டெல்லிக்கு போனால் தான் இந்த இந்தியாவுடைய காப்பாற்றவே முடியும்னு இவர் வந்து ஒன்றிய அரசு வர சொல்லியிருந்தால் அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இவர் வந்து திட்டமிட்டிருக்கலாம். ஆனால் இங்கே முக்கியமாக ஒரு பதவி பிரமாணம் நேற்று நைட்டே பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு காலையில் தானே போகிறீங்க, என்ன பிரச்சனை இருக்குது? ஒன்றும் பிரச்சனை இருக்கக்கூடாது. இன்னைக்கு காலையில் கூட பண்ணிடலாயா? இன்னைக்கு காலையில் கூட பண்ணலாம், 2 நிமிஷம் தான் ஆக போகுது. இல்லை நான் சென்ற ஆண்டு இதே மாதிரி வந்து டிஆர்பி ராஜா அவர்கள் பதவி பிரமாணம் நடந்தது. மொத்த ப்ராசஸே பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம் தான் இருந்தது. நீங்கள் அதை பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆக போகிறது. பார்வையில் நினைச்சிருந்தா பண்ணியிருக்க, நினைச்சிருந்தா நிச்சயமாக பண்ணலாம். அவர் வந்து ஒரு எலிஜிபிள் எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏ ஹூ இஸ் எலிஜிபிள் டு பிகம் மினிஸ்டர் இல்லையா? அரசியலமைப்பு சட்டம் விதி 190 படி 1 படி அவர் டிஸ்குவாலிஃபைன்றது ஏற்கனவே நடக்குது. ஆனால் இப்போ வந்து கன்விக்ஷன் வந்து சஸ்பெண்டட் இப்போ உச்சநீதிமன்றத்தில். அப்போ இயல்பாகவே வந்து அவரோட வேகன்சி நோட்டிஃபிகேஷன், அவர் இந்த தொகுதி வந்து காலியாகி விட்டதுன்ற நோட்டிஃபிகேஷனை ரிவோக் பண்ணுறேன்னு ஒரு சபாநாயகர் வந்து கெசட்லேயே நோட்டிஃபை பண்ணிட்டார். அப்போ அவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அப்போ அந்த சட்டமன்ற உறுப்பினரை வந்து அமைச்சராக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் பரிந்துரைச்சா அரசியல் சட்டம் 124 பிரிவின்படி அவரை வந்து அவருக்கு உறுதிமொழி ஏற்க வச்சு அவரை வந்து அமைச்சராக நியமிக்கிறது தான் உங்களோட வேலை. ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து எதுவும் அதிகாரப்பூர்வமாக கருத்து மறுப்பு வரலன்றதுக்காகவே தனியரசு அவர்கள் எல்லாம் உள்நோக்கம் கற்பிக்கிறாங்களா அதுக்கு? ஏன்னா வெளிப்படையா திமுக அரசு இதை பத்தி எதுவுமே பேசல. ஆளுநர் மாளிகை இது எங்க பிரச்சனை வருதுன்னா, நீங்க இது பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டா இருந்ததுன்னா காலையில நைட்டு 12 மணிக்கு அஜித் பவார் வந்து ஆட்சியிலேருந்து கலைச்சிட்டு வெளியில வந்தாருன்னா காலைல 8 மணிக்கு இருக்க முடிச்சிடுறேன். 8 மணிக்கு வந்து தேவேந்திர குறுக்கிடல, உங்க கருத்துக்கு சிரிப்பால் ஆமோதிக்கிறார் அப்படி இல்ல காலையில நைட் 12 மணிக்கு மேல அஜித் பவார் விட்டு வெளியே வந்தாரு 2019. அப்போ உத்தவ் தாக்கரே பதவி ஏற்க போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தப்போ திடீர்னு காலையில 8 மணிக்கு தேவேந்திர பட்னவிஸை வந்து முதலமைச்சராக நியமிச்சார் பகத்சிங் கோஷியாரி. அதுவும் என்னன்னா பெரிய வேடிக்கை என்னன்னா, அப்போ பிரசிடென்ட்ஸ் ரூல் அங்கே அமல்வில் இருந்தது, குடியரசுத் தலைவரோட ஆட்சி. ஒரு கவர்னர் வந்து அது குடியரசுத் தலைவர் ஆட்சியை நீக்கணும்னு சொல்லி பரிந்துரைக்கிறாரு. பிரதமர் கேபினெட்டே கூட்டாமல் இமீடியட்டாக வந்து டெசிஷன் எடுத்து பிரசிடென்ட்ஸ் ரூலை ஓவர் நைட் லிஃப்ட் பண்ணாங்க. உடனே லிஃப்ட் பண்ணி அடுத்த நாள் காலைல 8 மணிக்கு பதவி பிரமாணம் தேவேந்திர பட்னவிஸ் அவர்களுக்கும் அஜித் பவார் அப்பவே ஒரு தடவை துணை முதலமைச்சரானார். இது வந்து பகத்சிங் கோஷியாரியோ இல்லை பிஜேபி நினைத்தால் அவர்களுக்கு ஒரு அமைச்சரை நியமிக்கணும்னா இந்த வேகத்தில் நடக்க முடியும். ஆனால் இங்கே சட்டப்படி வந்து ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு பரிந்துரை கொடுத்து இந்த சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒருத்தர் 6 மாசத்துக்குள்ள வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆயிக்கலாம், அதுல பிரச்சனை கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா அந்த 15% பிரீச் பண்ணலாம். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 35 மினிஸ்டர் தான் இருக்க. ஆளுநர் நான் பதவி பிரமாணமே செய்து வைக்க மாட்டேன்னு எதுவும் சொல்லலை. இல்லை நான் கேட்குறேன், அது ஏன் அந்த ஒளிவு மறைவுன்னு கேட்குறேன். இங்கே தமிழ்நாடு அரசின் சார்பாக வந்து கடிதம் வந்திருக்குன்றாங்க. ஆனால் இதில் எங்கே பிரச்சனை வருதுன்னா, செய்திகளில் வந்து இவர் வந்து அட்வொகேட் ஜெனரல் வெங்கட்ரமணி அவர்களுடைய கருத்து கேட்டதாக இது சம்பந்தமா சட்ட சிக்கல் இருக்கான்னு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து அதனாலதான் வந்து இது தவறுன்னு சொல்லி பிரச்சனையே வருது. அவங்க கேட்டாங்களான்னு அதிகாரப்பூர்வமா எதுவுமே அதிகாரப்பூர்வ தகவலாக இல்லாம இல்ல செய்தியில வந்து அவர் கேட்டதாக செய்தி வருது. ஏன்னா இது முதல் முறை இல்ல, செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பதவியிலிருந்து இவர் நீக்கினார்ல, இவரே தன்னிச்சை யூனிலேட்டரா ஒரு டெசிஷன் எடுத்தார் அரசியல் சட்டத்துக்கு முரணா. அப்போ அந்த பிரச்சனை வந்தப்போ இதே மாதிரி தான் வந்து நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னாரு. உங்களுக்கு அதிகாரமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹோம் மினிஸ்ட்ரிட்ட கேட்டதுக்கு அப்புறம் இல்லைன்னா அதுக்கப்புறம் அது என்ன கருத்து கேட்டாரு, ஏஜி என்ன சொன்னாரு, ஹோம் மினிஸ்ட்ரி என்ன சொல்லிச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அப்படியே திறந்தார். கடைசி இதுக்கப்புறம் என்ன கேள்வி வச்சாரு, தார்மீக அடிப்படையில் அவர் பதவி விலகணும் அப்படின்னாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், தார்மீக அடிப்படையில் பதவி விலகணும்னா அப்போ முதல்ல வந்து இவங்க எல்லாத்த விட வந்து இந்த விஷயத்த சொல்றதுக்கு தகுதியே இல்லாத பாஜக தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 2013 வந்து பாபு போக்ரியான்னு சொல்லிட்டு குஜராத்தில் ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் வந்து அப்போ நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் வந்து ஒரு 54 கோடி வந்து மைனிங் தெஃப்ட்டுக்கு வந்து 3 வருஷம் சிறை தண்டனை பெற்றிருந்தார் போர்பந்தர் கோர்ட்டில். அவர் இந்த லிலி தாமஸ் கேஸ் வர்றதுக்கு அந்த செக்ஷன் 84 ஆஃப் ரெப்ரசன்டேஷன் மக்கள் பிரதிநிதி சட்டம் 8 நாள் இருக்கு இல்லையா, அதை ரத்து செய்வதற்கு 1 மாதம் முன்னாடி இந்த தீர்ப்பு வந்தது. அப்போ இவரை நீக்க வேண்டும், இவர் வந்து 3 வருஷம் சிறை தண்டனை பெற்றிருக்கார் ஊழல் வழக்கில் 54 கோடி வழக்கில்னு சொல்லி அவர் பாபு போக்ரியாக்கு எதிராக அன்று இருந்த காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சங்கர் வகையெல்லாம் இப்போ இந்த கோரிக்கையை வச்சார். அப்போ வந்து தார்மீக அடிப்படையில் நீக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் அமைச்சராக தொடர விட்ட அந்த முதலமைச்சர் பேர் நரேந்திர மோடி 2013. அப்போ இன்னைக்கு வந்து நீங்க வந்து என்ன அடிப்படையில் கேட்குறீங்க? பேசலாம் கார்த்திகேயன்.
ராம்கி, இந்த நிகழ்வு ஏன்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டுமே தனிப்பட்ட நிகழ்வுகள் தான். முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறார், ஆளுநர் டெல்லிக்கு போறார். ஆனால் அதற்கு பின்னணியில் அரசியல் இருக்கு அப்படின்னா இது பற்றி வெளிப்படையாக ஆளுநர் மாளிகை ஒரு கருத்து தெரிவிக்காமல் இருப்பது தான் சிக்கலான்றது ஒன்று. தனியரசு அவர்களும் கார்த்திகேயன் அவர்களும் கேட்டது, முதலமைச்சர் ஒரு கோரிக்கை வைக்கிறார், அவருடைய அமைச்சரவையில் இவர் இருக்கணும்னு சொல்லுகிற போது அது அரசியலமைப்பு சட்ட விதி ஆகுது. அதன்படி தானே ஆளுநர் முதல்ல அதுக்கு தானே ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கணுன்ற கேள்வி இருக்கே. இல்லை, நான் வந்து இது ஒரு நான் இஷ்யூவாக தான் பார்க்குறேன். அது ஒரு இடத்துல வந்து இஷ்யூவே இல்லைன்றீங்களா? இஷ்யூவே இல்லை ஆக்சுவலாக. ஒருத்தன் வந்து பெரிய வயிற்று வலி, தலைவலி, எல்லா வலியோடு துடிச்சிட்டு இருக்கும்போது அவனை கையை குலுக்கி போன வாரம் சுண்டு வரல அடிபட்டுச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு கேட்குற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. யாருமே மாநில உரிமை பிரச்சனைன்றார் தனியார் இல்லையா? அது இப்போ நீங்கள் இப்போ முதலமைச்சர் அவர்கள் அதாவது தீர்ப்பு வந்த பிறகு இடைக்கால தீர்ப்பு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது வழக்கு. அது நிச்சயமாக பொன்முடி அவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதை உடனடியாக என்ன செய்யணுமோ நம்ம சபாநாயகர் அவர்கள் செய்திருக்கிறார். உடனடியாக அவருடைய எம்எல்ஏ பதவி உடனடியாக இன்றைக்கி வந்து திருக்கோவிலூருக்கான ஒரு எம்எல்ஏவாக மக்கள் பிரதிநிதியாக பொன்முடி அவர்கள் செயல்படுவதற்கு எந்த தடையும் இல்லை. அடுத்து அவங்க இது ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, முதல்வர் அவர்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்காங்க, அமைச்சர்கள் சேர்க்க சொல்லி அமைச்சிருக்காங்க. ஆளுநர் மலை அவங்க என்ன செய்ய போகிறாங்க? இப்போ அவர் வந்து ஏற்கனவே திட்டமிட்டபடி ஒரு 3 நாள் பயணமாக போயிருக்கிறார். இதுலேருந்து அரசு இயந்திரம் வந்து இல்லை, அதில் தான் எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கிறார் அப்படின்னா கட்டாயம் தமிழ்நாடு அரசுக்கு அந்த தகவல் தெரிஞ்சிருக்காம இருக்காது. ஏன்னா அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் தமிழக அரசு சார்பாக செய்யப்படுதுன்னா எந்த அடிப்படையில் அப்போ முதல்வர் நேற்று இரவோ அல்லது இன்று காலையோ செஞ்சு வச்சுட்டு போங்கன்னு அது எவ்வளோ நேரம் 10 நிமிஷம் ஆக போகுதுன்றார் கார்த்திகேயன். இதை ஏன் செய்யலைன்னு அதுதான் நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து திரும்ப சபாநாயகருடைய கருத்தும் முதல்வருடைய கருத்தும் ஆளுநர் கருத்து தான் நம்ம பார்க்கணும். சபாநாயகர் இன்றைக்கி சாயந்தரம் என்ன சொல்கிறாருன்னா, ஆளுநர் வந்த பிறகு பதவியேற்பு நடக்க போகிறது, எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறாரு. யாருமே வந்து இதை ஒரு உள்நோக்கத்தை பார்க்கவே இல்லை. சம்பந்தப்பட்டவர்கள் சபாநாயகராக இருக்கிறவர் வெளிப்படையாக அரசியல் இல்லை. நீங்கள் சபாநாயகர் விடுங்க, ஆளுங்கட்சி தரப்பினரை கூட ஒரு பெரிய விஷயமா பேசவே இல்லை. அதை இன்னைக்கு மட்டும் இல்லை, ஒரு கடந்த 2 மாதங்களாகவே பொன்முடி தரப்பு விஷயமா ஒரு பெரிய அளவு பேசுபொருளாக ஆகவில்லை. அப்படி இருக்கும்போது ஒரு நான் இஷ்யூவாக தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஏன் அவசரமாக இப்போ நீங்கள் சொல்லுங்க, இப்போ தனியரசு தொட்ட புள்ளி தான் ஒரு முதல்வர் ஆளுநர் மாளிகைக்கு கடிதம் எழுப்புறார், பதவி பிரமாணம் செஞ்சு வைங்க, டைம் ஃபிக்ஸ் பண்ணி பண்றாங்க, நேற்று இரவோ அல்லது இன்று காலையோன்னா அது மறுக்கப்பட்டிருக்குது. அங்க அன்னைக்கு நடக்கல இல்ல இல்ல, அது நடக்கலாம் இல்ல, அன்றைக்கே செய்ய வேண்டுங்கிற மாதிரியான எந்த டைம் லிமிட் எல்லாம் கிடையாது. அதாவது ஒரு அரசு இயந்திரம் இயங்கக்கூடிய சூழல் அப்படிதான். நம்ம அதை வந்து ஆளுநர் முடிவெடுக்கிறார். இல்ல, நிச்சயமா ஆளுநர் மாளிகை முடிவெடுக்க. நம்ம வந்து இது தனிநபரை வச்சு பேசணும். நம்ம வந்து ஒரு ஆளுநர் மாளிகையோ சபாநாயகர் அலுவலகமோ என்ன அப்படிதான் நம்ம பேச முடியும். ரெண்டாவது நம்ம ஒரு கேள்வி பார்த்துருக்கோம். இல்ல, ஆளுநர் முன்பு சொன்னார்ல, ஹோல்டுனாலே அது மறுக்கப்பட்டதற்கு வரதான் போகுது. இப்ப இன்னைக்கு ஒரு நாளுக்குள்ள 2 நாளுக்குள்ள ஆளுநர் மாளிகையிலேருந்து எந்த பதிலும் வரலன்னா ஆளுங்கட்சி தரப்புகள் பதில் எடுப்பதான் போறாங்க. அப்பதான் ஏன் 2 நாள் கேக்குறீங்க? ஒரு முதலமைச்சர் நேற்று இரவு அல்லது இன்று காலைன்னு கடிதம் அனுப்பிய பிறகு ஏன் 2 நாள் கழிச்சு பதில் இல்ல? அதுதான் என்னன்னா, இன்னைக்கு விவாதம் இருக்கிறப்ப இது பற்றி ஆளுநர் மாளிகை விளக்கம் கொடுக்க வேண்டாமா? இல்ல, இப்ப நீங்க திரு ராகுல் காந்தியோட கேஸே பாத்தீங்களா, அந்த தீர்ப்பு வந்த உடனடியாக ஒரு மத்திய அரசு விரிவாக சுறுசுறுப்பாக செயல்படுவதை வந்து நம்ம எத்தனை பேர் விமர்சனம் செய்தோம். அது தேவையில்லை, நிதானமாக செய்யலாம்னு நினைக்கிறோம். அதே விஷயம் எல்லாத்துக்குமே தான் அப்ளிகபிள். அப்போ முக்கியமான இடத்துக்கு வந்துட்டீங்க நீங்க. ஆமா, ஆளுநர் வந்து நிதானமா இத நிச்சயமா எல்லாருமே சட்ட சிக்கல் வந்துரும்னு யோசிக்கிறாங்க. இந்த பொன்முடி விஷயத்துல இல்ல, இதுல ஏன் நிதானம்னு கேக்குறேன். இல்ல, எல்லாருமே நிதானம் தான் காட்டியிருக்காங்க. சபாநாயகர் அவர்கள் விளவங்கோடு தொகுதி காலியானது அறிவிக்கும் போது நீங்க வந்து திருக்கோயிலூர் பதவி இருக்காதுன்னு அவசரப்பட்டு அறிவிக்கவில்லை இல்ல, அதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாங்களா எல்லாருமே? அரசியல் எங்க பிரச்சனை வருதுன்னா, தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இது விவாதமாவே மாறி இருக்கு. இல்ல, இப்ப அது கொடுத்திருக்கார். ஒரு நாள் கழிச்சு முதல்வர் அவர்களே சொல்ல போறார். நீங்க பாருங்க, நீங்க நம்ம கூட வரக்கூடிய செய்திகள் இப்ப யாருமே நம்ம வந்து சபாநாயகர் என்ன சொல்றாரு, ஒண்ணு இல்ல. இப்ப நம்ம வந்து உலகம் பார்க்கிறது ஒரு நவீன அரசியல் சமூகம். சொல்லுங்க, கேக்குறேன் ஐயா ராம்கையா. இப்ப நான் இதுக்கு சேர்த்தே பதில் சொல்லுவேன், வேற ஒண்ணும் சொல்லல. நான் அதாவது ஒரு சரி பரவாயில்ல, உங்க ஆளுநர் ரொம்ப நெருக்கடியான நேரத்தில் இருக்கிறார், அவர் இப்ப எங்க இருக்கிறார்? உங்க ஆளுநர் நம்ம ஆளுநர் சொல்ல மாட்டீங்க சுதந்திரம். ஆனா இதுவே பாகுபாடா இருக்கு. நம்ம ஆளுநர் இல்ல, ஆளுநர் என்ன சொல்லணும், ஐயா நான் வந்து இவ்வளவு நாள் இந்த பணியா நான் இங்க இருக்கிறேன், நான் திரும்ப வர்றதுக்கு இத்தனை மணி நேரம் ஆகும் அல்லது இத்தனை நாள் ஆகும், நான் வந்து உங்களுடைய பரிந்துரையை ஏற்று அதை நிறைவு செய்கிறேன், ஒரு பதில் கொடுங்க. நீங்க அது என்ன ஒரு ஃபேக்ட்ஸ்ல ஒரு நிமிடத்துல நீங்க இப்ப கணினி வெளியில நீங்க இந்த பதில தர முடியாதா?
அப்படின்னா நீங்க ஒரு முதலமைச்சருடைய பரிந்துரையை இதுவரைக்கும் என்ன முடிவெடுத்தீங்கன்னு தெரியாம கிடப்புல அரசியல் சாசன படுகொலை இல்ல. அவர் கேட்கிற கேள்வியினுடைய கணம் என்பது ராம்கி, நீங்க வந்து நான் இஷ்யூன்றீங்க. ஒரு முதலமைச்சர் பரிந்துரைத்திருக்கிறார், நேரம் பிக்ஸ் பண்ணி பரிந்துரைக்கிறார். நீங்க பதவி பிரமாணம் கூட செய்யாட்டி கூட பரவாயில்ல, அதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கணும். அதுதானே தனியார் உங்கள் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கணும். அதுதான் நான் திரும்ப சொல்றேன். அரசு இயந்திரம் துரிதமாக செயல்படுவதும் சரி, தாமதமாக ஒரு டைம் எடுத்து செலவுபடுறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணங்கள் இருக்கின்றன. அது சம்பந்தப்பட்டவர்கள் விளக்கம் தரதான் போறாங்க. இதுதான் நடைமுறை சொல்றோம். நம்ம இப்ப ஐயா தனியரசு அவர்கள் அவர் வந்து திமுகவோ அண்ணா திமுகவோ இல்ல, ஒரு பொதுஜனமா தான் பேசுறாரு. நான் பொதுஜன பார்வையிலே சொல்றேன். ஒரு பொதுஜனமா உடனடியாக எம்எல்ஏவாக தொடர்பில் எந்த சிக்கலும் இல்லை. மக்கள் பிரதிநிதியாக பொன்முடி அவர்கள் தங்களுடைய கடமை செய்கிறார். அவர் உடனடியாக அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அந்த தேவை எங்கிருந்து வருகிறது? அதை யாரு ஃபிக்ஸ் பண்றது? ஃபிக்ஸ் பண்ண அது முதல்வருடைய உரிமை. ஆனா பொதுஜனமா கேள்வி கேட்கும்போது இப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, ஆளுநருமே அப்படி யோசிக்கிறாருன்றீங்களா? இப்ப என்ன அவசரம் அமைச்சர் ஆகிறதுக்கு அப்படின்னு யோசிக்கிறார் அப்படின்னு பொதுஜன நினைக்கிறார். இல்ல, பொதுஜனத்தை விட்டுருங்க, கேள்வி ஆளுநர் மாளிகை. அதுதான் சொல்லிட்டேன், ஆளுநராக வந்து விளக்கம் கொடுத்தாதான் நம்ம சொல்ல முடியும். அதாவது சபாநாயகர், முதல்வர், ஆளுநர் யாருமே வந்து விளக்கம் தரப்போவதில்லை. நம்ம அதை பத்தி சபாநாயகர் பேசிட்டார், ஆளுநர் மாளிகை தான் பேசல. அதுல டிலே இருக்கும், அது ஆளுநர் மாளிகை டிலே இருக்கும். நீங்க ஒரு 10 நாள் எந்த விதமான கருத்தும் பதிலும் வரவில்லை என்றால் அது நிச்சயமாக ஒரு இஷ்யூ. அதை பற்றி விவாதிக்க போகிறோம். ஒரு பொது ஜனமா பார்க்கும்போது ஏன் இவ்வளவு அவசரப்படுறாங்க அவங்க அப்படின்னு இல்ல, அது கார்த்திகேயன் சுருக்கமா ஒரு பொது ஜனமா வாங்க. என்னன்னா அவ்வளவு அப்ப என்ன அவசரம் இருக்குன்னு சொல்லிட்டு இவரே வந்து நீக்கினார் செந்தில் பாலாஜியை. அதுக்கப்புறம் இவரே வந்து எதற்காக அந்த கேள்வி பொதுஜனத்துல இருக்குது. ஒரு ராஜ்பவனுக்கு வெளியில ஏதோ ஒரு இது பொதுஜன மனதில் இந்த கேள்விலாம் இருக்கு. இவரே வந்து அறிக்கையில விட்டாரு, அமைச்சரை நீடிக்க வேண்டும். அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஸ்ட்ரைக்கு போன பிறகு அமைச்சரை அதுக்கு நீங்க இப்ப நீங்க அவருக்கு பதில் சொல்வதோட சேர்த்து இது பற்றி தமிழ்நாடு அரசும் எந்த கருத்தும் தெரிவிக்கலையா? ஏன்னா நீங்க முதலமைச்சர் பரிந்துரைத்திருக்கிறார், ஆளுநர் மாளிகை பதில் சொல்லல, தனியரசோ கார்த்திகேயனோ இது சம்பந்தமான அரசியல் ரீதியான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அதை தான் கேட்கிறார். சம்பந்தப்பட்டவங்க யாருமே பேசல, நீங்க உள்நோக்கம் கற்பிக்கிறீங்களான்னு கேட்கிறார். முதல்ல வந்து அண்ணனுக்கு சொல்றேன், எது நான் இஷ்யூ ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய, அரசியலமைப்பை மதிக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே இது இஷ்யூ தான். நாங்கள் ஓட்டு போட்டு ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறோம், அந்த அரசு சொல்கிற எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன், உங்களுடைய ஒரே வேலை வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசு சொல்கிற வேலையை செய்யணும், அதுதான் உங்களுடைய முக்கியமான வேலை. அந்த வேலையை தவிர்த்துட்டு மீது எல்லாத்துலேயும் கருத்து சொல்வேன் அப்படின்றது பொதுமக்களுடைய பிரச்சனை. அப்புறம் நாங்கள் எதுக்கு சார் ஓட்டு போடணும்? எங்களுடைய முதல்வர் இன்னைக்கு இவர் அமைச்சராகணும்னு தீர்மானிக்கிறாரு, அதை எப்படி கவர்னர் தன்னுடைய டிஸ்கிரிஷனுக்குள்ள எடுத்துக்க முடியும்? இவர் அமைச்சரா தொடரக்கூடாதுன்னு இவர் எப்படி டிஸ்கிரிஷன் எடுக்க முடியும்? இது எப்படி நான் இஷ்யூன்னு ஃபர்ஸ்ட் சொல்ல சார், அது பதில் சொல்றீங்க. அவர் ஏற்கனவே திடீர் பயணம் வச்சிருக்கிறாருன்னா நீங்க அது தெரியாம டேட் ஃபிக்ஸ் பண்ணீங்களா? அது வந்து ஏற்கனவே பயணங்கள்லாம் இருந்துச்சுன்னா ஒரு மாநில அரசும் கவர்னரும் ஒரு இன்டிமேஷனுக்குள்ள தான் இருப்பாங்க. நான் இந்த தேதியில் போகிறேன் டெல்லிக்கு, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள் கிட்ட சொல்லணும் அவருடைய நிகழ்ச்சிகள் என்ன ஏதுன்றது. இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை, இங்கே இருக்கக்கூடிய டிஜிபி எல்லாருக்குமே தகவல் தெரியும். அந்த அடிப்படையில் இந்த பயணத்திற்கான எந்த திட்டமும் சரியாக சொல்லாமல் தீர்ப்பு வந்த உடனே நான் டெல்லிக்கு கிளம்புறேன்னு சொல்றாருல, இதுதான் அரசியல் உள்நோக்கம்ன்றது. என்ன உள்நோக்கம்? அதாவது இங்கே ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவை பாஜக கட்டமைக்கிறது, ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ். அதுக்கு இந்த தீர்ப்பு அவர்களுக்கு சாதகமா இருந்துச்சு, இன்னைக்கு அது கலைஞ்சு போயிடுச்சு. அதாவது இதுக்கு மேல எங்க உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு இதுல என்ன இருக்க போது? இன்னொரு லீகல் ஒப்பீனியன் சுருக்கமா திரு பொன்முடி அவர்களுடைய மீதான வழக்குங்கிறது தனிநபர் வழக்கு, அதற்கும் அது அரசியல் ரீதியான வழக்கே இல்லை. அப்படிதான் எதிர்கட்சிகள், எந்த எதிர்கட்சிகளும், அது பாஜக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும், யாருமே பொன்முடி வழக்கை பற்றி பெரிய அளவு பேசப்படவில்லை, பேசல. அதனால செய்திகளை நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். பொன்முடி அவர் வந்து அவர் மேல ஒரு ஊழல் கரை பட்டதனால் திமுகவுக்கு ஊழல் கரையோ அப்படின்றோ, இல்ல அவர் விடுவிக்கப்பட்டால் திமுக ரொம்ப அப்படியே கிளீன் ஆயிடுச்சு அப்படிங்கலாம் எடுத்துக்க முடியாது. அது ஒரு வருமான வரி அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்கு, அதுல வருமான வரி தாக்கல். பாஜக வந்து பொன்முடி வழக்க தனிநபர் வழக்கா தான் பார்த்தாங்க. நான் மிஸ்டர் பொதுஜன் அப்படிதான் பார்க்கல. பாஜக மேல அரசியல் பார்க்கறதுனாலதான் இல்ல, பொதுஜன அப்படி பார்க்கறதுனாலதான் பொன்முடி அவர்கள் மீதான வழக்கு பற்றி அதிகமாக பேசப்படவில்லை. சரி, இப்ப பாயிண்ட் என்னன்னா அவர் சொல்வது ஆளுநரின் செயல்பாட வந்து ஒரு பாஜகவின் நரேட்டிவ்க்கு கலாம் வச்சு கொடுக்கறாருன்றார்ல. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து வழக்கு எல்லாம் வரப்போகுது, அது வேற. அப்ப ஒவ்வொன்றையும் நம்ம அதை பத்தி சொல்ல முடியும். இல்ல அதுதான் அந்த வழக்குகளுக்கு எல்லாம் இதுதான் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புல ரொம்ப தெளிவா சொல்லுச்சு.
உயர்நீதிமன்றம் அது கீழமை நீதிமன்றம் பார்த்த பார்வையை பார்க்கல, அதனால இது நியாயமாக இருக்காது. இதுக்கு மேல லீகல் ஒப்பீனியன் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. உச்சநீதிமன்றம் ஒரு அப்சர்வேஷன் இதுல என்ன சொல்லுதுன்னா கூடுதலா, அப்படி இவருக்கு இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டால் நிரந்தரமாக சரி செய்ய முடியாத அநீதிக்கு உள்ளாக்கப்படுவார். இர்ரிவர்சிபிள் டேமேஜ் வந்து பொன்முடி அண்ணனுக்கு நடந்துரும்ன்ற அளவுல இந்த தீர்ப்பை சொல்லி இருக்கு. இதுக்கு மேல போய் இவங்க என்ன ஒப்பீனியன் முதல்வர் பரிந்துரைத்தாகி விட்டது, ஆளுநர் மாளிகை எந்த பதிலுமே சொல்லலனா தமிழ்நாடு அரசு இதுல அமைதியா இருக்காங்களா? இல்ல அத பத்தி எதுவுமே பேசாம எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு அரசியல் மரபை, ஒரு அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க நினைக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய அரசியலமைப்புக்கு உட்பட்டு என்னென்ன மரியாதையை ஆளுநருக்கு கொடுக்க வேண்டும் என்பதுல ரொம்ப தெளிவா எங்களுடைய தலைவர் இருக்காரு. தெலுங்கானா மாதிரி ஆளுநரே இல்லாம சட்டமன்றத்தை கூட்டக்கூடிய அதிகாரம் இருந்தும் அவருக்கான அந்த மரபை கடைபிடிக்க வேண்டும், மரியாதை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு நாங்க அவரை அழைக்கிறோம். அவர் மரபு இல்லாம வாசிக்க மாட்டேன், ஏதோ அவருடைய உரை மாதிரி, அவருடைய சட்டமன்றம், அவருக்கு மக்கள் ஓட்டு போட்ட மாதிரி அவர் நடந்துக்கிறார், எதிர்கட்சி தலைவர் மாதிரி நடந்துக்கிறார். அப்படியே நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்குல போறோம். ஆளுநருடைய காலதாமதம் இங்க இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கலை ஏற்படுத்துதுன்னு. அப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதியுடைய அறிவுரையை கேட்டு அது நடக்காதுன்னு தெரியும். இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ். ஒருவேளை அதுல ஓவர் த காஃபி பேசுங்கனே நாங்க உச்ச நீதிமன்றத்தை மதிச்சு உடனே போறோம். ஒரு சட்ட ஆலோசனை பெறலாம்னு கூட நினைக்க கூடாது ஆளுநர். இப்போ அவர் சொல்றாருல கொஞ்சம் நிதானமா செய்யலாம்னு நினைக்க வேண்டாம். ஏற்கனவே 2 தீர்ப்புகள் வந்து விட்டது. அண்ணன் செந்தில் பாலாஜி வழக்குல இட் இஸ் கம்ப்ளீட்லி த டிஸ்கிரிஷன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர்னு சொல்லியாச்சு. ஒன்னு, முதலமைச்சர் யாரை நினைத்தாலும் குற்றவாளியாக தண்டனை பெறாத ஒருவராக இருந்தால் அவருக்கு அமைச்சராக்கக்கூடிய உரிமை முதலமைச்சருக்கு இருக்குன்னு சொல்லியாச்சு. அந்த ஒரு தீர்ப்பும், அடுத்தது இந்த உச்ச நீதிமன்றம் பொன்முடியான வழக்குல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு என்பது சரி அவருக்கு உயர் நீதிமன்றம் கொடுத்த தண்டனையை ஒத்தி வச்சுச்சு. அப்ப அவ்வளவுதான். ஒருத்தர் எம்எல்ஏவா தொடர்வாரு, ஒருத்தர் எம்எல்ஏவா தொடர்வார்னா அவர் அமைச்சராக தொடர்வதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேல என்ன சட்ட ஒப்பீனியன் வேணும்? இல்ல இதுல நான் சொல்றேன், இதுல என்னன்னா முழுக்க முழுக்க தனியரசு சொன்ன மாதிரி ஒரு சித்தாந்த ஒரு மோதலை இந்த அரசோடு கடைபிடிக்கக்கூடிய ஆளுநருக்கு இங்க இருக்கக்கூடிய அரசு ஜனநாயக ரீதியாக சட்ட ரீதியாக வெற்றி பெற்று வந்து மீண்டும் இவர் யார் அமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாரோ அவர் அமைச்சராவதை தாங்கிக்க முடியாத ஒரு காழ்ப்புணர்ச்சி. பேசலாம். இப்போ பொன்ராஜ் இதை 2ஆ புரிஞ்சுக்கலாம். இப்போ குற்றச்சாட்டின் அடிப்படையில் உள்நோக்கத்தோடு அவர் பதவி பிரமாணத்தை தாமதப்படுத்துறாருன்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் இடையே தகவல் தொடர்புல பிரச்சனை இருக்கு, அவரோட விசிட் பத்தி இவங்களுக்கு தெரியாம இருக்கிறாங்க, நாள் குறிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நானும் 2 விஷயமா பார்க்குறேன். ஒன்று ஆளுநருக்கு எப்பயுமே அவர் தவறான ஆலோசனைப்படி தான் செயல்பட்டுட்டு உச்சநீதிமன்றம் குட்டு வச்சுக்கிட்டே இருக்கு இந்த ஆளுநருக்கு. அவர் அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க யாராவது, இந்த மாதிரி நீங்கள் இப்போ வெளியே கிளம்பி போயிட்டீங்கன்னா முதலமைச்சர் கேட்டிருக்காரு, எப்படி தீர்ப்பு வந்துருச்சு, உடனே அமைச்சராக சொல்லுவாங்க, ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டராக சொல்லுவாங்க. இப்போ கிளம்பி போயிட்டீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னா அப்புறம் மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும், அப்புறம் நம்ம 1 மாதம் 2 மாதம் தள்ளி போட்டுடலாம் என்ற தவறான ஆலோசனை. அப்படி தள்ளியெல்லாம் போட முடியாது. இது வேறு, அது வேறு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் வேறு, எலெக்ஷன் மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் வேறு. ராஜஸ்தான் உதாரணம் இருக்குது. அதனால் இப்படி ஒரு தவறான ஆலோசனையை கேட்டு இவர் ஒரு முடிவு எடுத்து உடனே கிளம்பி போகிறார். எங்கன்னா போய் உடனே சீஃப் எலெக்ஷன் கமிஷன் நியமிக்க போகிறார், இல்லை மாலத்தூர் செய்ய போகிறாரு. முன்னாடியே திட்டமிட்டுட்டாங்க அப்படின்றாங்க. தமிழ்நாடு அரசு தான் அது தெரியாமல். அது எப்படி புரோட்டோகால் ஆஃபீஸ்லேருந்து டைரெக்டாக சீஃப் செக்ரட்டரிக்கு போவோமே. புரோட்டோகால் ஒன்ஸ் கவர்னர் செக்ரட்டரி முடிவு பண்ணிட்டாரு ஷெட்யூல் விசிட் இருக்குது அப்படின்னா இம்மீடியட்டாக புரோட்டோகால் சீஃப் செக்ரட்டரிக்கு லெட்டர் போகும். அப்போ முன்பே திட்டமிட்ட பயணம்ன்றது தவறான தகவல். அப்போ அது தெரியாமல் தான் இப்போ உடனே தான் பண்ணியிருக்காங்க. சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸில் கேட்டால் தெரிஞ்சு போகுது அது இவங்க எப்போ திட்டமிட்டிருக்காங்க, எப்போ இன்டிமேஷன் வந்ததுன்றது தெரிஞ்சு போயிடும். அது அப்போ இன்டென்ஷன் ராங். அப்போ இந்த இன்டென்ஷன் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டா, மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துட்டா, நம்ம தள்ளி வச்சிடலாமா அப்படின்ற ஒரு சவறான ஒரு புரிதலின் அடிப்படையில் கவர்னர் மீண்டும் தவறிழைத்திருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்கணும். இதை அப்படி இல்லை அப்படின்றத விளக்குவது அவங்க தான் விளக்கணும். உடனே நான் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டாருன்னா முடிஞ்சு போவேன். நான் பார்க்குறது வேற பார்வை. நான் இன்னைக்கு ஒரு இஷ்யூ இல்லைன்னாரு, இட்ஸ் நான் இஷ்யூ அப்படின்னாரு. மிகப்பெரிய இஷ்யூ இது. பொன்ராஜ், இப்போ ராம்கி சொன்ன மாதிரி ஒரு நான் இஷ்யூவை பெருசாக விவாத பொருளாக மாற்றிட்டு இருக்கோமான்ற ஒரு பார்வை. ஆனால் தனியரசு இல்லை இது மாநில உரிமை பிரச்சனை அப்படின்னு சொல்வதற்குல்ல. நான் இப்போ ஆளுநர் மீண்டும் வருகிற போது பதவி பிரமாணம் செய்ய போகிறாரு, இதை இவ்வளோ பூதாகரப்படுத்தணுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, இது ஒரு ஆளுநர் விஷயத்தை ஒரு சைடில் வச்சுக்கோம். அரசியல் பார்வை ஒரு பார்வை இருக்குது.
இது பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டிய கட்டாயத்தை அவர் மீறி அவர் போறாருன்றது ஒரு பார்வை இருக்குது. கிரிட்டிசிசம் அது பார்வை. நான் பார்க்குறது என்னென்னா, ஹையர் எஜுகேஷன் செக்டார் இன்றைக்கி வந்து பொன்முடி அவர்கள் வந்து இன்றைக்கி ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டராக ஏன் குயிக்காக பதவியேற்க வேண்டும் என்றால், ஹையர் எஜுகேஷன் செக்டாரே இன்றைக்கி பெரிய பிரச்சனையில் இருக்குது. ஒரு சைடு கவர்னர் பண்ணக்கூடிய தொல்லையில் பிரச்சனையாக இருக்குது, ஒரு சைடு வந்து அதிகாரிகள் பண்ணுற பிரச்சனையில் இந்த பல்கலைக்கழகங்கள் 21 பல்கலைக்கழகம் இருக்குது. தமிழ்நாடு அரசினுடைய பல்கலைக்கழகம் 21 பல்கலைக்கழகம் இருக்குது. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஆடிட் அப்ஜெக்ஷனில் அந்த கொரியை கிளியர் பண்ணலைன்னா உங்களுக்கு சேலரி கிடையாது அப்படின்ற பெரிய பிரச்சனை வந்துச்சு. இப்போ தான் ஒரு 3 மாதத்துக்கு கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு அது திரு பொன்முடி அவர்களே வந்தால் தான் சரி. இல்லை, பிரச்சனை என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய ராஜ கண்ணப்பன் அவர்கள் அவர் வந்து பிரச்சனையை வந்து ஐஏஎஸ் அஃபீஷியல்ஸை விட்டார். அது ஒரு இந்த சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்ச பொன்முடி அவர்கள் இன்றைக்கு பதவி ஏற்றால் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற நிலைமை இன்றைக்கி இருக்குது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி 150 ஆண்டுகால பழமையான யூனிவர்சிட்டியில் 3 யூனிவர்சிட்டி தான் இந்தியாவில். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கத்தா, யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை. அப்போ இந்த 3 யூனிவர்சிட்டியிலையுமே 150 ஆண்டு பழையான யூனிவர்சிட்டி இன்னைக்கு ஃபேஸிங் கிரைசிஸ். இன்னைக்கு பேராசிரியர்கள், யூனிவர்சிட்டி ஸ்டாஃபு எல்லாருமே இன்னைக்கு சிக்கலில் இருக்காங்க. நீங்கள் இதை இந்த சிக்கல் பெருசாக இருக்கலாம், ஆனால் ஒரு தனிநபர் சார்ந்து அதை சொல்ல முடியுமா? அதுக்காக ஒரு அழுத்தத்தை ஆளுநருக்கு கொடுக்க முடியுமா என்ன? இல்லை அப்படி கிடையாது. நீங்கள் இஷ்யூ இல்லைன்னு சொன்னீங்க. இல்லை, ஹையர் எஜுகேஷனே இஷ்யூ இன்னைக்கு. அப்போ பிரச்சனை என்னென்னா, இன்னைக்கு ஒரு குளோபலைசேஷன் வந்ததுனால இனிமேல் வந்து நாங்கள் சேலரி பென்ஷனை வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் பே பண்ணிட்டு இருக்க முடியாது. மாநில அரசுகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு சேலரி பென்ஷனை தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா மாநில அரசுமே அவ்வளோதான் பண்ண முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து தான் நீங்கள் வந்து டிஎஸ்டியாக இருக்கட்டும், இஸ்ரோவாக இருக்கட்டும், டிஏஆர் இருக்கட்டும், சிஎஸ்ஐஆர் இருக்கட்டும், ரிசர்ச் கிராண்ட் டிபிடியாக இருக்கட்டும், ரிசர்ச் கிராண்ட் அங்கிருந்தா வந்து இவங்க யூனிவர்சிட்டி வந்து ஏதாவது சம்பாதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் பொழுது இன்னைக்கு வந்து யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து நீங்கள் உங்களுடைய ஓன் கிராண்ட்ல நீங்கள் சஸ்டெயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு. ஆனா இது பத்தாது. ஒரு யூனிவர்சிட்டியை ஒரு குளோபலா கம்பீட் பண்ணக்கூடிய நிலையில இருக்கும் பொழுது அந்த யூனிவர்சிட்டியை வந்து நம்ம தனியா விட முடியாது. அப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழல். இன்னைக்கு ஸ்கூல் எஜுகேஷனுக்கு 44,000 ரூபாய் பட்ஜெட், 44,000 கோடி. ஹையர் எஜுகேஷனுக்கு 8,200 கோடி தான் பட்ஜெட் அலோகேஷன். இன்னொரு 5,000 கோடி பட்ஜெட் அலோகேட் பண்ணி இவர்களது சேலரி ப்ராப்ளம் இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ண வேண்டிய நிலைமை மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. பிரச்சனை அது மட்டும் இல்லாம ஒரு R&D சப்போர்ட் கொடுத்தா தான் அவங்க சொந்த கால்ல நிக்க முடியும். இந்த நிலைமை இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. 12 லட்சம் பேருடைய மாணவர்களது உயர்கல்வித்துறைக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. ஆளுநர் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா முதலமைச்சர் விரும்பி இருக்காரு இல்லையா? இல்ல, இது கண்டிப்பா இஷ்யூ தான். இதை நம்ம அக்னாலஜ் பண்ணி தான் ஆகணும். இது வந்து மோரோவர் நம்ம வந்து இந்த காலண்டர் இயர் முடிகிற இடத்துல இந்த நேரத்தில் தான் நெக்ஸ்ட் 3 மந்த்ஸில் வந்து நிறைய அட்மிஷன்ஸ், நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அதனால் இப்போ உயர்கல்வித்துறைக்கு நமக்கு ஒரு அமைச்சர் வேணும். அது வந்து பிடிஆர் போன்ற இன்னும் நல்லா இன்னும் திறமையாக செயல்படுற மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. மோரோவர் இன்னைக்கு ஆட்சி எந்த அளவுக்கு நடத்தணுமோ அதே போல கட்சிக்கு ஒரு மிக முக்கியமான பணி கொடுக்க வேண்டியது. ஏன்னா ஒரு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போகிறது திமுக. ஸ்ட்ராட்டஜி ஆளுநர் வந்து அவர் இதெல்லாமா பார்க்கணும். நீங்க இஷ்யூ சொன்னதுனால நான் சொல்றேன். சரி, ஆனா இதை நான் என்ன சொல்றேன், எதிர்க்கட்சிகள் இதை பத்தி அவங்களுக்கு வந்து தேர் நாட் இன்ட்ரெஸ்டட். இதை பார்க்க போறதில்ல. பொன்முடிக்கு வந்து திரும்ப அவர் அவங்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற பத்தி யாரும் பார்க்க போறதில்ல. அவங்க எப்ப பார்ப்பாங்கன்னா திரும்ப இன்னொரு கேஸ் வருது, அது இப்ப அடுத்த ஏப்ரல் 15 அதுக்கு திரும்ப. அதனாலதான் அது என்ன ஆகுங்கிற மாதிரி திமுக கூட்டணி கட்சிகளோ இதை பத்தி பெருசா பேசல, ஆளுநருக்கு எதிராக பேசல. ஆனால் திமுகவுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு அழுத்தம் இருக்கிறது, உங்களுக்கு இருக்கு. என்னன்னு சொல்றேன்னா, இப்போ நீங்க ஒரு டிலே ஆக ஒரு 2 நாள் 3 நாள் டிலே ஆகும்போது என்ன நினைப்பாங்கன்னா, ஆப்வியஸ்லி திமுக தொண்டர் என்ன நினைப்பாங்கன்னா, பாருங்க செந்தில் பாலாஜி வந்து ஒரு சிறைக்க போயிருந்த போது அமைச்சராக இருக்க முடிஞ்சார். ஆனால் அவருக்கு சாதகமான தீர்ப்பு வந்து பொன்முடியால வந்து திரும்ப மினிஸ்டர் ஆகல, ஏதோ ஒரு காரணம் டிலே ஆகுதுன்னு அப்படி நினைக்க கூடும். திமுக தொண்டர் கூடும். அந்த திமுக தொண்டர்களுக்கு அப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த ஆளுநர் முயற்சிக்கிறார். இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஒரு அரசியல் ரீதியான அப்படி இருக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் ஆளுநர் வந்து தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டப்பட்ட அமைச்சர்களுக்கு எதிராக ஒரு தார்மீக ரீதியா பேசுறது திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியா, திமுக அரசுக்கே ஒரு பெரிய நெருக்கடியா? அதாவது நான் என்ன சொல்றேன், குற்றச்சாட்டுக்கு தான் உள்ள இருக்காங்க, யாரும் நிரூபிக்கப்படவில்லை. இப்ப இதுவுமே டிஸ்ப்ரொபோர்ஷனேட் கேஸ்ல இருந்து விடுவிச்சிட்டு வந்து அவர் ஒரு மாரல் கிரவுண்ட்ல தானே ஆளுநர். அந்த மாரல் கிரவுண்ட் யார் பேசணும்னா, தார்மீக அடிப்படையில் அவருக்கான பொறுப்பை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசினா பரவாயில்ல. ஏன் குற்றம் சாட்டப்பட்ட விசி மேலே எஃப்ஐஆர் இருக்குது, அந்த எஃப்ஐஆர் போடப்பட்ட விசிக்கு ஏன் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாரு? அப்போ யார் தார்மீக ரீதியாக பொறுப்பில் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு ஆளுநர் தான் வந்து நிரூபிப்பாரா, இல்லை அவர் தான் முடிவு பண்ணுவாரா? எத்தனை விசி மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது, அந்த விசிகளை கூப்பிட்டு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு, அவங்கள கூப்பிட்டு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதனால தார்மீக ரீதியாக பேசக்கூடிய எந்த ஒரு தகுதியும் ஆளுநருக்கு கிடையாது. இங்கே பாயிண்டடாக
சட்டப்படி உங்களுடைய வேலையை நீங்கள் செய்கிறீங்களா, ஜனநாயகப்படி அரசியல் அமைப்புப்படி நீங்கள் உங்களுடைய வேலை செய்கிறீங்களா இல்லையா. ஏன்னா தொடர்ந்து உச்சநீதிமன்றத்துடைய கண்டனத்திற்கு ஆளான பிறகும் நான் உச்சநீதிமன்றத்தையும் மதிக்க மாட்டேன், அரசியல் அமைப்பையும் மதிக்க மாட்டேன், நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்றது ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் வரக்கூடியவர்களுக்கு வழக்கமானதாக இருக்குது. அது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் வந்த பிறகு சரி விட்டு இருந்திருக்கணும். ஆனால் கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்ல உட்காந்துட்டு தொடர்ந்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர் தார்மீகத்தை பத்தி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. கார்த்திகேயன், இதுல இப்போ தமிழ்நாடு அரசு தரப்பிலும் விளக்கம் இல்லை, திமுகன்ற கட்சி அல்லது திமுக கூட்டணி கட்சிகளும் இந்த விவகாரத்துல ஒரு முதலமைச்சர் பரிசீலிக்க சொல்லியும் ஆளுநர் போறதை ஏன் பெருசுபடுத்தல? இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கிறது. யார் பெருசுபடுத்தலன்னு நினைக்கிறீங்க? திமுகவோ திமுக கூட்டணி கட்சிகளோ அப்படி எந்த அறிக்கையும் வந்த மாதிரியும் இல்லையே. நீங்க அவங்க கான்ஃபரன்டேஷன்லாம் இருக்க வேணாம் தான் அவங்களும் விரும்புறாங்க. இயல்பா நடக்க வேண்டியது இது. நீங்க பதவி பிரமாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்கறது, பண்ணி வைக்கிறது தான் ஆளுநருக்கு அழகு. அரசியல் சட்டப்படியும் சரி, அவர் வதைக்கிற பதவிக்கும் சரி, அதுதான் அழகு. ஆனால் இதில் திருப்பி இது ஒரு முரண் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் ஏற்கனவே முன்னாடி பாஜக உரிமைக்கு வரும்போது தான் நீங்கள் எப்பவுமே எதிர்மறையாகவே பேசிட்டு கான்ஃபரன்டேஷன்லாம் இருக்கிறீங்க, ஒரு முரண்ணுடையே ஒன்றிய அரசு அணுகிறீங்கன்னு மீறி எங்களுக்கு உரிமையில் சரி நல்லா செயல்பட்டுருக்கீங்கன்னு சொல்லி அமைச்சரை பிரதம அமைச்சரை போய் பார்த்து கோரிக்கை கொடுத்தா பாஜகவோட நெருக்கம் காட்டுது திமுக அப்படின்றீங்க இல்லையா. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். இங்கே இயல்பாட்டு செய்ய வேண்டியதை பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஒருவேளை இவர் மறுத்தாலோ இல்லை செந்தில் பாலாஜி வழக்கில் ஆன மாதிரி இந்த சமயத்தில் நான் பண்ண மாட்டேன், நான் ஏஜிகிட்ட கன்சல்ட் பண்ணி வெங்கட்ரமணி என்ன சொல்கிறாரோ அதில் எனக்கு கன்வின்ஸ் ஆனதான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு ஏதாவது எடுக்க முற்பட்டால், இல்லை இன்டெஃபினட்டாக ஏதாவது காலதாமதம் செய்கிறார் அப்படின்னா அடுத்த கட்டமாக இதை பொதுவெளியில் கொண்டு ஒரு அரசியலாக்க முயற்சிக்கும். அடுத்த கட்டம் அவருக்கு இன்டெஃபினட்டா காலதாமதம் செய்வார்னா அடுத்தது அதுதான். அதுக்கு தான் உங்களுக்கு பட்னவிஸ் உதாரணம் செஞ்சேன். அங்க மிட் நைட்ல பண்ண முடியும், 8 மணிக்கு பண்ண முடியும்னா இங்க மட்டும் காலதாமதம் செய்யும் பொழுது ஓரளவுக்கு பொறுத்துக்கும் ஆளுங்கட்சி. அதற்கு மேல போனா பொதுத்தளத்துல மக்களுக்கு நீங்க ஒரு அரசாக ஒரு முதலமைச்சருக்கு இவரை ஏன் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ வந்ததுக்கு அப்புறம் அமைச்சராக பரிந்துரை செஞ்சு நீ ஏன் பண்ணலன்னு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்கு. ஓகே, தனியரசு இப்போ நீங்க பெரிய உள்நோக்கம் சொன்னீங்க, இதற்கு பின்னால் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, சித்தாந்த மோதல் இருக்கு, ஆளுநர் ஒரு அஜெண்டாவோடு செயல்படுறாருலாம் குற்றச்சாட்டு வச்சிங்க. எப்படியும் அவர் திரும்பி இதை நடத்தி தானே ஆகணும். இந்த தாமதத்தில் அவர் என்ன பெருசா சாதிச்சிட முடியும்? ஏன் இவ்வளவு பெரிய உள்நோக்கத்தை நீங்க கற்பிக்கிறீங்க? நல்ல கேள்வி ஐயா. அதாவது ஆளுநர் ஒரு நம்ம எல்லாத்துக்கும் இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஆளுநர்கள் அல்லது இந்தியாவில் பாஜக அரசு ஆளுகிற மாநிலங்களில் இருக்கிற ஆளுநர்கள் இது மாதிரியான சர்ச்சைகளை செய்து நாள்தோறும் இந்த மாதிரி விவாதத்துல அல்லது செய்தியில் தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கம் இல்லை. ஆனா தமிழ்நாடு அரசு அது ஒரு பேரல் அரசு, இது ஒரு துணை அல்லது இணை அரசை நடத்துவதை போல இவர் ஒரு முதல்வரை விட இவர் ஒரு சுப்பீரியர் சிஎம்ஐ போல அப்படிப்பட்ட ஒரு நாளெல்லாம் செய்தி வரணும் விரும்புகிற ஒரு ஆளுநரா ஆர்.என். ரவியை நம்ம பார்க்கிறோம். அதாவது நெகட்டிவா நிதிநிலை அறிக்கை வாசிக்கும் போது சட்டமன்ற பேரவைக்கு வரும்போது இவ்வளவு பெரிய அரசு இத்தனை ஆண்டு காலம் உருவாக்கிய தன்னுடைய சட்டமன்ற பேரவையில் அரசின் கொள்கைகளை திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அறிவிக்கிற பொழுது அதில் இருக்கிற இரு சிக்கல் வெளிநடப்பை செய்து அந்த மொத்தத்தை திசை திருப்புகிற போக்கை ஆர்.என். ரவி செய்யறாரு. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க திருவள்ளுவர் ஐயாவுக்கு காவி உடை அணிவித்து இவர் ஒரு இந்து ரிஷி முனிவர் அப்படின்னு நீங்க உத்தராட்சி கோட்டையில அறிவிச்சு அவர் ஒரு மக ரிஷியை போல காட்டுறதுல ஊடக கவனம் பெறுவதற்காக இருப்பதாக நீங்க கற்பிக்கிறீங்க. அதுதான் மரபுகளை மீறி மரபுகளை மீறி விதிகளை மீறி நடந்து அதன் மூலமாக விளம்பரத்தை தேடி அரசுக்கு நெருக்கடி தருகிறார், ஜனநாயக மரபுகளுக்கும் அழகுகளுக்கு நெருக்கடிகளை தருகிறார் என்பதனாலதான் நம்ம இந்த விமர்சனத்தை அவர் மேல வைக்கிறோம். அரசினுடைய கோரிக்கையை முதல்வரின் கோரிக்கையை ஏற்று உடனடியா அண்ணன் பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்பதை நம்ம கோரிக்கை வைக்கிறோம். பொன்ராஜ், சுருக்கமா ஒரு வரியில சொல்லணும்னா இந்த நிகழ்வுகள்லாம் நீங்க எப்படி பார்ப்பீங்க? சுருக்கமா உங்க சம்பவம். இது மத்திய அரசினுடைய ஒரு மேஜர் அஜெண்டா. எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை டிஸ்டர்ப் பண்ணி அங்க மாநிலங்கள் ஃபங்க்ஷன் பண்ண விடாம செய்வதற்கான மிகப்பெரிய கிராண்ட் அஜெண்டாவில் இது ஒரு சின்ன ஒரு அஜெண்டா. அதை ஆளுநர் தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம அரசை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணல, அவர் வரலாற்றை திரிக்கிறார், புராணத்தை திரிக்கிறார், எல்லாத்தையுமே திரிச்சு அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காருங்க உட்கார்ந்து. நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான